ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஜிலேபி தான் செய்ய போகிறோம். என்ன தம்பி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேன் குழல் பூந்தி எல்லாம் நாங்கள் போட்டுட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையான தித்திப்பான ஜிலேபி தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. இனி தீபாவளி எல்லாம் வருது, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, நல்லா இருக்கும். இது இந்தியன் ஸ்டைல் ஜிலேபியா என்ன. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரஸ்வதி சாப்பாட்டு கடையில் போனோம்னா இருக்குன்னு வட்டம் வட்டமாக அடுக்கி இருக்குவேன்னு அதை நாங்கள் இன்றைக்கி வீட்டே செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க சுவையான சூப்பரான தித்திப்பான ஜிலேபி செய்யலாம். ஜிலேபி கொண்ட ஜிலேபி என்ன, வாங்க செய்யலாம். ஜிலேபிக்கு முதல் பாகு காய்ச்சுவோம், சீனி பாகு. அதுக்கு முதல் அடுப்பை போடுவோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சீனியை சேர்ப்பேன். இதில் சீனி சேர்க்குறேன். நான் ஒரு இவ்வளவு ஒரு 3/4 கிலோ மாதிரி சேர்க்குறேன். இது மிச்சத்தை வைப்பேன். இது 1 கிலோ பேக்கெட் இதில் 3/4 கிலோ மாதிரி சேர்க்குறேன். ஏன்னா சீனி பாகு கூட தேவை. மிச்சம் வந்தாலும் பரவாயில்ல, கூட வேணும். ஏன்னா நல்லா நாங்கள் ஜிலேபியை உள்ளுக்கு முக்கி எடுக்கணும் என்ன, அதால் தான். இப்போ இந்த சீனிக்கு மேலால் வர அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். இல்லைங்களா, இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதுக்கு அந்த பாகு பதம் எல்லாம் இல்லை, நல்ல ஒரு அந்த ஒட்டுற தன்மை வந்துச்சுன்னா, அப்படி பிசு பிசுப்பாக அப்படி ஒட்டுற தன்மை வந்துச்சுன்னா சரி, நல்லா காய்ச்சிப்படட்டுக்கும். இப்போ பாருங்க கலந்து விட்டாச்சு. இது கொதிக்கட்டுக்கும். நான் ப்ரௌன் சுகர் போட்டபடியாக தான் இந்த கலர் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாமா. இது கொதிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து அரைச்சி எடுப்போம். இங்கே பார்த்தீங்களா, உளுந்து நல்லா ஊறி வந்திருக்குது. நான் இந்த மிக்சி கப்பில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி கணக்க விடக்கூடாது. கணக்காக நல்ல இந்த வடைக்கு நாங்கள் அரைச்சி எடுப்போம் அந்த மாதிரி நல்ல பஞ்சு போல் அரைச்சி எடுக்கணும். முதல்ல விளாத்தையும் அரைச்சி எடுப்போம், பிறகு மற்றதை போட்டு அரைப்போம். தண்ணி சேர்க்குறேன். தண்ணி பாருங்க ஒரு கொஞ்சமாக கணக்க விடக்கூடாது. பார்த்துட்டு தெளித்து விட்டு அரைச்சி எடுக்கலாம். நாங்கள் வடைக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி தான், அள்ளுகொள்ளையாக விடக்கூடாது. அரைச்சி கொண்டு இருக்கவே அது அரைப்பட்டு தண்ணியில இருந்து காணாதுன்னு டக்குன்னு தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடும் பாருங்க, தண்ணி காணாது. கையை வச்சிடக்கூடாது, பேருந்து சங்கம் பொறுப்பேற்காது. வரவிடட்டும். பாருங்க இந்த மாதிரி அரைய விடுங்க, கவனம் பார்த்து நல்லா அரைய விடுவோம். தண்ணி கண்டமேனிக்கு சேர்க்கக்கூடாது, கணக்காக விட்டு இந்த மாதிரி பாருங்கள் காட்டணும். இப்படி அரைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் பாகு கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டுக்கும். இங்கே இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இங்கே இப்படி பஞ்சு மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி விழணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உளுந்தே அரைச்சி எடுப்போம்மா. இப்போ பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக எடுத்து நான் வடை சுட போகிறேன். ஏன்னா வடை மாதிரியே இருக்குது நண்பர்கள். அதில் வடை சாப்பிடணும் போல இருக்குது. ஒரு கொஞ்சத்தில் வடை சுடுவோம், இதில் ஜிலேபி சுடுவோம். என்ன தம்பி, இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு. இங்கே பாருங்க இந்த சீனிப்பாவை கொதித்து வந்து கொண்டிருக்கு. இந்த நுரை மாதிரி வருது இந்த சைட்டில், இதை நாங்கள் எடுக்கணும். இதெல்லாம் வேணாம், விடுக்கா போடா. இங்கே பார்த்தீங்களா, இது வேணாம். இது வெள்ளை சீனியில் காய்ச்சினாலும் இப்படி வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பு சீனியில் காய்ச்சினாலும் வரும். பார்த்தீங்களா, இங்கே எடுப்போம். இந்த சைட்டில் பாருங்க, இந்த ஒற்று பக்கமாகவே நிற்குதுன்ற தம்பி. என்ன இப்படி புலம்புறீங்க நண்பர்களே? கிரைண்டர் கப்புட இந்த இது உடைஞ்சிட்டு தான் புலம்புறார். என்ன என்னாச்சு? சூரிய வெளிச்சத்துக்கு. இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சைட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி வடிச்செடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் வடிச்சில்ல அந்த கரண்டியால் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் தொட்டு பார்ப்போம் இப்படி ஒட்டுதான். சுடு சுடு
உளுந்தா இன்னும் ஒரு ஒட்டுற தன்மை வேற இல்லை வரட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கால ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்ப்பேன். இல்லை வாசமாக இருக்கு கலந்து கமன்னு இருக்குமா? எப்படி வாசம் பார்த்தீங்களா? இங்கே வாங்க உங்களை திரும்பத்தை காட்டுங்க. ஓ டீக்கு என்ன ஏலக்காய் போடுறேன் இப்போ போடுறேன். ஏலக்காய் கூட போட்டால் ரத்தம் சுட்டுருமா? விலை கூடிட்டு ஏலக்காவில ஏலக்காய் இல்லாட்டி குடிக்க மாட்டீங்களா தண்ணி? முந்தி வெனிலா விடுறது தண்ணிக்கு ஏலக்காய் போடுறது அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மசாலா சாயெல்லாம் போட்டுனாங்களே நாங்கள் இருக்கோம் மசாலா டீ. நீங்க ஒரு நாளும் போட்டு தாருங்க. ஓ என்ன இப்போ இது கொதிக்கட்டுமா? இப்போ பாருங்க நண்பர்களே, இனி இறக்க போகிறேன். இதுக்கு அந்த பாகு பதம் எல்லாம் இல்லை. இப்படி இந்த ஒட்டுற மாதிரி வந்துச்சுட்டாலே சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிசு தன்மை இப்படி ஒட்டுற மாதிரி வந்தாலே இறக்க வேண்டியதான். ஓகே, இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதை இறக்கி சுடுதடா இப்படி வைப்போம். இப்போ இது நல்லா ஆறட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜிலேபியை குழைப்போமா. இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். நான் ஒரு 1/2 கிலோ மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்தேன். நான் அதில் கொஞ்சத்தை வடை சுடுறதுக்கு எடுத்துட்டேன். இதில் 100 கிராம் கோர்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்ப்பேன். சோளன் மா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கலர் பவுடர். இது கேசரி பவுடர். நார்மலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடுகளுக்கு நான் கலர் சேர்க்க மாட்டேன். எனக்கு பெருசாக அந்த ஃபுட் கலர்கள் சேர்க்குறது பிடிக்காது. ஆனால் இந்த ஜிலேபிக்கு கலர் போட்டே ஆகணும். என்ன அப்படியான பட்சத்தில் சேர்க்குற அந்த கலர் கண்டிப்பாக சேர்க்கணுமென்ற சாப்பாடுகளுக்கு மட்டும்தான் நான் சேர்ப்பேன். அதால் இதுக்கு சேர்க்குறேன். சரியா? கொஞ்சமாக எல்லாம் தண்ணி கொஞ்சம் பட்டுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி காண வேண்டாம். கொஞ்சம் சேர்த்தாலே அது நல்ல கலர் வரும். இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளித்து விட்டுட்டு பார்த்தீங்களா ரெண்டையும் நல்லா கலந்து விட வேண்டியா. நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விடுவோம். பார்த்திங்களா என்ன மாதிரி உளுந்து அரைப்பட்டிருக்கண்டு. இப்படி சாஃப்டாக அரைக்கணும். மற்றது இப்படி கலக்கும்போது கைகளால் இப்படி நசிச்சு கலக்கணுமேன்னு சொல்லுங்கள். அந்த கோர்ன்ஃப்ளவரில் கட்டிப்பட்டுருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் அப்படியே நாங்கள் கலக்கும்போது நல்லா அந்த கலைப்பட்டுரும். அதால் தான் நீங்கள் பார்த்திங்களா கலரை பார்த்திங்களா மாறி வருது. ஒரு கொஞ்சம் தான் போட்டினாங்க இப்படி கலர் வருதுன்ட்டு பாருங்க. பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். ஒரு கொஞ்சம் கலராக போட்டினாங்க இப்படி கலர் வந்திருக்குண்டு. இப்படி எல்லாம் கலக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கலந்தெடுக்கும். இப்போ நல்லா கலந்தெடுத்தாச்சு. இனி நாங்கள் ஜிலேபியை சுட்டெடுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் சூடாகுது. இது பாருங்கள் பைப்பிங் பேக் எடுத்துருக்கேன். இது நான் ஐசிங்குக்கு நிறைய ஒரு கட்டை வேண்டி வச்சுக்கிறேன். நம்ம செய்கிறதுக்கே டைம் இல்லை நண்பர்களே. இதை இப்படி போடுவாங்க. சரியா? போட்டுட்டு இங்கால நான் ஆல்ரெடி இன்னொன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்க இந்த மாவு எடுத்து இதில் சேர்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி இழுபட்டு வரணும். இந்த மாதிரி வரணும். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு கீழே போகணும். கொஞ்சம் போகணும். அதுக்கு பிறகு இதில் கத்திரிக்கோளால் வெட்டி விடணும். எண்ணெய் சூடாட்டுக்கு சூடாகிட்டு பாப்பம் விட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் போடுவோம்மா ஜிலேபியை. உடையுது பொறுவார். எண்ணெய் நல்லா சூடாயில்லை. இந்த மகனுக்கு அவசரம். நான் சொல்கிறேன் சூடாயில்லைன்னு. பத்தியா இப்போ சூடாகுது. இப்படியும் போடலாம். ஒரு நல்லா சூடாட்டுக்கு மண்ணையா சூடான போடுவோம். இப்போ இதை எடுத்து போடுவோம். இந்த என்ன சீனி பானைக்க பொறுங்க. இனித்தான் வடிவாக போடலாமா? ஏனெண்டா இது முதல்ல இது நல்லா உள்ளுக்கு அமர்த்தி விடணும். இந்த மாதிரி வாங்க. இனி அடுத்த
சரி இது சொன்னான் தானே அம்மாட்ட சொல்லு கேட்குறே இல்லை ஐயோ உடைஞ்சிட்டா பரவாயில்ல பெருசாக வரட்டு பேர் போகுது ஓகே அது விடாமல் புளியோணும் தம்பியா விட்டமண்டா இல்லை நீங்கள் அந்த சுத்துறீங்க அது ஒன்றா சுத்தோடும் அது நீங்கள் அந்த அங்கால் எடுக்கிறீங்க சரி என்ன சுடுவடா அப்படி உள்ளுக்கே கொண்டு போகணும் இப்போ சரிதானே ஆனால் நல்ல அந்த ஜிலேபி நல்லா செய்கிறவே ஓம்மா நல்ல நல்ல டிசைன் எல்லாம் போடுவீங்க நண்பர்களே அதுக்கு அச்சிலுக்கு இல்லை என்ன அடிக்குதாவியா அச்சில தான் இல்லை இதெல்லாம் இந்த செய்வினோம் துணியால் அப்படி சரிங்களா சூப்பராக வருது இப்போ பொரியட்டுங்க மற்ற பக்கம் இப்படி திருப்பி திருப்பி விடணும் நல்ல டிசைன் போடலாம் இப்படி இப்படி எனக்கு அந்த சுடுவுது கொஞ்சம் எண்ணெய் அடுப்பு சட்டியை தடிச்சு விட்டுட்டு செய்வோம் இப்போ பாருங்க கொதியெல்லாம் இந்த மாதிரி அடங்கினோன்னு எடுக்கணும் எடுப்போம் எடுத்து அப்படியே காய்ச்சி வச்சிருக்கிற இந்த பாகில் போட வேண்டிய போட்டுட்டு அப்படியே விடுறையில் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் இந்த முள்ளுக்கு அமர்த்தி விடணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஊறணும் அதில் இப்போ அடுத்தது இப்போ குட்டி குட்டியாக செய்து பார்ப்போம்மா மினி ஜாங்கி அப்படித்தான் வரும் இந்த விட்டம் அங்கால போயிடும் அப்படியே சுற்றி விட்டுருவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வெங்காயம் நாங்கள் சீனியில் போட்டதை எடுப்போம் எனக்கு எப்படி வந்திருக்கேன் நல்லா ஊற விடுவோம் ஜாங்கிரி மாதிரியே ஜாங்கிரி தான்டா பாருங்கக்கா ஜாங்கிரி மாதிரி வந்திருக்கேன்னு சொல்றானுவன் கடையில் இருக்கு டிசைன் தான் எனக்கு வருது இல்லை அதுக்காக அம்மாவை இப்படி சொல்லல அம்மா சாப்பிடுவோமாடா ஆறிட்டடா சாப்பிடு பாரு அஜய் வந்துருக்கு இப்ப சொல்ற வடி வர பாருங்க அவன் ஜாங்கிரி மாறி இருக்குன்னு அஜய் மாரி வந்திருக்கா அவன் இப்போ பாருங்க கொதி அடங்கிட்டு எடுப்போம் இப்போ இந்த மகன் கொஞ்சம் மொத்தமாக போடட்டாம் அதால் வேறு கொண்டு கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டு காட்ட போகிறேன் பாப்பா நல்லா உள்ளுக்கு அப்படி அமர்த்தி விடணும் போட்டு பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு இப்படி போட்டுட்டு நண்பர்களே இதுக்குள்ள வந்து இப்படியே அமர்த்தி விடணும் இங்கே உள்ளுக்கு அப்படியே முக்கி விடணும் இப்படி போட்டு உழுக்கணும் அப்போ தான் நல்லா அந்த பானி நல்லா ஊறி சூப்பராக வரும் இப்போ வேறு கொஞ்சம் மொத்தமாக போடட்டாமன்ற பார்ப்போமா இப்படியா சரியா ஓகே மொத்தமாக போட கூடையா நல்ல டிசைன் எல்லாம் போடுவீனமாடா அம்மாவுக்கு பயமாக இருக்குது வருது இல்லை அந்த டிசைன் இப்படி இல்லை இனி இழுத்து போட முடியாது வராது என்ன இப்போ இந்த மொத்தமாக போட்டது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் சுடுபட்டோன்னே இப்போ பாருங்க எங்கட ஜிலேபி எல்லாம் ரெடி ஜாங்கிரியா ஜிலேபியாடா ஜிலேபி அஜிஜோ விழுந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு நண்பர்களே இங்காலயம் இருக்குது இது பார்த்துங்க வடைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சூப்பராக வடை சுட போகிறேன் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா வெட்டெண்ணெய் கருவேப்பிலையெல்லாம் வெட்டி போட்டிருக்கு சூப்பராக வடையும் சுட்டு போட்டு முடிப்போமா என்ன செய்ய சுடுவா ஓகே அப்போ சுட்டு வரேன் எண்ணெய் சூடாயிட்டு இங்கால பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஜிலேபிக்கு அரைச்ச ஊற வச்ச உளுந்தில் எடுத்துருக்குறேன் நண்பர்களே கொஞ்சம் வடைக்கு ஏண்டா அது வந்து இனிப்பு தானே கொஞ்சம் அந்த காரசாரமாக நர முரண்டு சாப்பிட நல்லா இருக்குமில்லோ அதால் தான் போடுவோம் பாருங்க கையை நினச்சி போட்டு வடை வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன் இதே குட்டி வடை போடுவோம் வேண்டாம் இன்றைக்கி குட்டி இது ஓட்ட வடை தான் அந்த பேர் உளுந்தில் இந்த ஓட்ட வடை தான் தம்பி சுடுறது
நாஞ்சன் குட்டியோட என்ன அந்த மற்றது கடலைப்பருப்பு வடை சரி இதுலேயும் இப்படி சின்ன சின்னனா போடலாம் இதை விட சின்ன நான் சுடுவீனம்டா அந்த உளுந்து வடையில் இந்த மாதிரி சுடுவோமா பாருங்கள் நண்பர்களே சூப்பராக வடை சுடுபட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் எடுத்துருவோம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வடையும் சுட்டுட்டு வாரேனா ஓகே நண்பர்களே இப்போ ஜிலேபி எல்லாம் ரெடி ஜாங்கிரியா ஜிலேபியா தம்பி ஜாங்கிரியா ஜிலேபியா பூங்கிரியா பாருங்க நண்பர்களே பூங்கிரி வாங்க சாப்பிடலாம் பார்த்தீங்களா அதே ஜிலேபி மாவில் நான் வடையும் சுடுட்டேன் ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேப் நல்ல ஷேப்பெல்லாம் தரும் எனக்கு வந்த ஷேப்லாம் நான் ஜாங்கிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நல்ல நல்ல டிசைன் போடுவீங்கன்னா நீங்கள் போடுங்க இது எப்படி இருக்குது பாருங்க டிசைனு நல்லா இருக்கா தம்பி இது ஒரு டிசைன் அது ஒரு டிசைன் இந்தாங்க சாப்பிடுங்க இங்கே வரங்க காணுமா யூடு வடை இருக்கு அதுக்காகத்தான் நான் எனக்கு தெரியும் நீங்கள் கணக்கா இருக்கு யூடு நல்லா இருக்கு சார் என்ன உளுந்துல தானே இது செய்யிருக்கு பாருங்க அதோட வடை கடையில் வாங்குறது சரியான இங்கெல்லாம் சம்பல் வடைக்கு சம்பலும் முடிச்சாச்சு டக்குண்டு பார்த்தீங்களா காரசாரமாக உரைப்போட இனிப்பையும் கலந்து சாப்பிடுவோம் முதல் நாங்கள் இனிப்போட ஆரம்பிப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் இல்லை முதல் இனிப்பு சாப்பிடுங்க இனிப்பு தான் சாப்பிடணும் வாங்க அந்த இனிப்பு ஸ்வீட் எப்படி பார்த்தீங்களா இது இந்த சீனி பானி உண்மைக்கு நல்லா இருக்கு நம்மளே அப்படியே கரைஞ்சு போகுது இதைதான் அந்த அண்ணா தேன்பானின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரணும் ஆமா செம்மையா இருக்கு தெரியுமா வேற உள்ளுக்கெல்லாம் தேன்குழலுக்கு போயிருக்கும் அந்த மாதிரி போயிருக்கும் அந்த இன்பு பானியெல்லாம் நல்லா அமர்த்தி விடுவோம் உள்ளுக்கு தேன்குழல் குளிர்ந்து போறோம் நாங்கள் அது கொஞ்சம் பெருசா இருக்குமே பெரிய இதா இது மெல்லிசா இதுலையும் பெருசா செய்யலாம் ஆனால் என்ன இது சின்னனா தான் கூட செய்யறது வடையை பாருங்க பார்த்தீங்களா இனிப்போட உரைப்பையும் கிளந்து சாப்பிட நல்லா இருக்கும் ஏன்னா தெரியும் ஜூட் வந்து இனிப்புன்னு நெளிஞ்சு நிற்க மட்டும் தான் டக்குனு சம்பல் அடிச்சு விட்டேன் நண்பர்களே வடையும் சுட்டு நச்சுன்னு இருக்கு தெரியுமா எல்லாரும் தீபாவளிக்கு செய்யுங்க நண்பர்களே இந்த ஜாங்கிரி அவ்வளோ வடையும் செய்து சாப்பிடுங்க லெவல் அப்படி இருக்கு சம்பளோட சாப்பிட உரைப்பும் இனிப்பும் கலந்து சாப்பிடுவேன் கடைகளில் பார்த்தீங்கன்னா காய வச்சு விப்பினோம் என்ன இந்த ஜாங்கிரியை செஞ்சு அப்படியே இந்த கண்ணாடி பாக்ஸில் அடுக்கி இருக்கும் காஞ்சி அப்படியே நல்லா இருக்கும் இது நாங்கள் வீட்டில் செய்கிறது உண்மைக்கு நல்லா இருக்கு நண்பர்களே இந்த நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரியா எப்படி இருக்கு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செய்யுங்க அந்த பானி வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும் ஆனால் ஒன்றும் செய்யலாம் அது கூடத்தான் செய்யணும் ஏன் தெரியுமா நல்லா உள்ளுக்குள்ளே முக்கி எடுக்கணும் இந்த ஜிலேபியை அதெல்லாம் கூடவா தான் நாங்கள் செய்யணும் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு எல்லாரும் செய்யுங்க வடை நிற்குமா வடை உன்னை பற்றி இந்த சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லு நீ பாய் சாப்பிட்டு நல்லா கணக்கான இனிப்புமே இந்த ஆக திகட்டுற இனிப்பு இல்லாமல்
தேன் இது தேன் குழல் பெருசாக நான் கூட சாப்பிட மாட்டேன். ஓ அது கூட சாப்பிட மாட்டேன் நாங்கள். ஆனால் இது வந்து கலர்கள் நண்பர்களே நான் பெருசாக சேர்க்கவே மாட்டேன் சாப்பாடுகளுக்கு. இதுக்கு கேசரி காட்டி வெள்ளையா இருக்கு. இது இப்போ இதுக்கும் சேக்காட்டிக்கு வெள்ளையாக இருக்கும். வெள்ளை ஜிலேபி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இல்லை, அதால் தான் லைட்டாக இந்த கேசரி பவுடர் சேர்த்துருக்குறேன். கேசரிக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர்க்கத்தான் வேணும். அதில் சேர்க்க வேண்டியதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன். மற்றபடி எல்லா சாப்பாடுகளுக்குமே நான் கலர் சேர்க்க மாட்டேன். நீங்களும் பெருசாக கலர்கள் சேர்க்காதேங்க என்ன. கொஞ்சம் கூட நல்லா இருக்கு நண்பர்களே, செம்மையாக இருக்கும். நாங்கள் சாப்பிட போகிறோம். வெங்காயம் புட்டு அவிஞ்சோன்றிருக்கு இரவு சாப்பாட்டுக்கு. வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். தீபாவளிக்கு செய்யுங்க, இல்லாட்டிக்கு மற்ற நாளையும் செய்யுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. பை பாய். எனக்கு வாழை தான் நல்லாவே பிடிச்சிருக்கோம். 2 சாப்பிட்டீங்களா? அப்போ இது அது சாப்பிடுங்க. அது எனக்கு தெரியும். சூப்பராக இருக்குது.